அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோகன்தாஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். பொதுவாக ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க, சூதாட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு வகையில் அதை சூதாட்டமாக ஆக்கிட்டாங்க. சில விஷயங்களில் அதை சூதாட்டமாக ஆக்கிட்டாங்க. பட் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அதுதான் உண்மை. அதை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அதில் நட்டம் இல்லாமல் லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ செபியோட அனௌன்ஸ்மெண்ட்டை கிட்டத்தட்ட 95% ட்ரேடர்ஸ் லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ 5% ட்ரேடர்ஸ் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஏன் இந்த அளவுக்கு லாஸ் பண்ணுறாங்க? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய ப்ராஃபிட். இந்தியாவில் அளவு இல்லாமல் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க? நம்ம லாஸ் பண்ணுறதுனால அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. சரி, லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோ இல்லை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த அமௌண்ட்டில் கூட லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தா நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய விதிகள் இருக்குது. ஸோ இது பண்ணால் லாஸ் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு. ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. இது ஒரு கடல் மாதிரி, இது கற்றுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோவாக. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விதி ஒன்று இருக்குது. ஸோ அதை பண்ணால் கிட்டத்தட்ட 99% லாஸை தவிர்த்திடலாம். அது என்ன விதி அப்படின்னா, சிம்பிள், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், பெரிய சூத்திரம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆனால் சிம்பிளான விதி தான், ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதை 101 கூட செல் பண்ணுங்க, 99 ரூபாய்க்கு செல் பண்ணாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ஒருத்தர் ஷேர் வாங்குவார். அது மார்க்கெட் அன்னைக்கு பார்த்து இறங்க ஆரம்பிச்சு அது வேகமாக 95 ரூபாய்க்கு வரும். 95 ரூபாய்க்கு வந்தோடனே ஐயோ இன்னும் இறங்கிருமோ, விற்றுடுவோம், விற்றுட்டு இன்னொரு 5 ரூபா இறங்கின பிறகு வாங்குவோம் அப்படின்னு 95ல் விற்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் 90ல் வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் அது மறுநாளோ 2 நாள்லேயோ 100, 105ன்னு போயிடும். ஸோ திரும்ப போய் ஓடி போய் 105ல் ஏறிட்டே இருக்கே அப்படின்னு 105ல் வாங்குவார். அது திரும்ப இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு பொசிஷன், அதாவது எங்கே வாங்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஷேர் மார்க்கெட்டில் எது லோ ப்ரைஸ், எது ஹை ப்ரைஸ், எங்கே லோவில் வாங்கலாம், எங்கே விற்கலாம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதாவது ஒரு ஷேர் 50 ரூபாவில் இருக்கும், ஒரே வருஷத்தில் 100, 150ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஹையில் போயிடுச்சு அப்படின்னு நம்ம இன்னுமே இறங்கும் அப்படின்னு விற்றுருவோம். ஆனால் அதுக்கப்புறமா அது 100 ரூபா ஏறும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி 100 ரூபா இருந்த ஸ்டாக்ஸ் 300 ரூபா 400 ரூபான்லாம் போச்சு. ஸோ இது யாருக்குமே தெரியாது. நம்ம 100 ரூபாயில் வாங்கிட்டு 150 ரூபா வந்தாலே 50% ப்ராஃபிட் அப்படின்னு விற்றுருவோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 300, 400ன்னு போயிட்டு இருக்கும். ஸோ யாராலையுமே சொல்ல முடியாது இதில் எது லோ எது ஹை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா 150க்கு விற்றா சூப்பர் ப்ராஃபிட், 110க்கு விற்றா ஓகே 10% நல்ல ப்ராஃபிட், அதுவே 105க்கு விற்றா ஓகே ஷார்ட் டைமுக்கு நல்ல ப்ராஃபிட். ஆனால் தயவுசெய்து 99 ரூபாய்க்கு கூட விற்காதீங்க. 1 ரூபாய்க்கு சேர்த்து விற்றுருக்கோங்க, ஆனால் 1 ரூபா கம்மியாக விற்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 100 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, 95 வந்துருச்சா, இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. 90 ரூபாய்க்கு வந்துருச்சா, அந்த கம்பெனியை பற்றி பேட் நியூஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். பேட் நியூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பை பண்ணுங்கள். 80 ரூபாய்க்கு வருதா, மார்க்கெட் டவுன் ஆகுது, கம்பெனியில் அந்த கம்பெனியை பற்றி எந்த பேட் நியூஸ் இல்லை அப்படின்னா 80 ரூபாய்க்கு கொஞ்சம் பை பண்ணுங்கள். திரும்ப அதாவது எந்த வேகத்தில் விழுந்ததோ அதே வேகத்தில் கம்பெனி வந்துருக்கும். அது வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு வந்தால் அதே வேகத்தில் திரும்ப 100 ரூபாய்க்கு வரும். ஸோ அது ரெக்கவர் ஆகும்போது 80 ரூபாய்க்கு வாங்கினதை 90 ரூபாய்க்கு விற்றுருங்க. அது ரெக்கவர் ஆக கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இவ்வளோதான். நீங்கள் ஒரு 110, 120க்கு விற்றுட்டீங்க அப்படின்னா திரும்ப அதை 150க்கு கூட வாங்க, தப்பு இல்லை. 110க்கு விற்றுட்டு ஐயோ 150 போயிடுச்சு இப்போ வாங்கலாமா, இது முட்டாள்தனமே, 110ல் விற்றுட்டு 150ல் வாங்கினா 40 ரூபா லாஸ் இல்லை, இந்த ஹை ரேட்டில் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. 150ல் வாங்கி திரும்ப கூட 200 ரூபாய்க்கு கூட விற்றுக்கலாம். ஆனால் அது போகலாம், 200 ரூபாய்க்கு போகலாம், இல்லை திரும்ப 100 ரூபாய்க்கு கூட வரலாம். திரும்ப 100 ரூபாய்க்கு வந்தால் திரும்ப 100 ரூபாய்க்கு வாங்குங்க, ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. 125 உங்கள் ஆவரேஜ் ஆயிடும். திரும்ப 125, 120 வரும்போது கீழே வாங்கினதை செல் பண்ணிவிட்டு மேலே வாங்கினதை வச்சுருங்க. ஸோ திரும்ப இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த லாஸ் எல்லாம் பண்ண முடியும். மந்த்லி ஒன்ஸ், அதாவது நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குனீங்க, 90 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி ஒரு பை ஆர்டர் போட்டு விட்டுருங்க.
ஒரு 2 நாள் கழிச்சு பாருங்க 95 98ன்னு வந்துருச்சுன்னா அன்னைக்கு செல் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ பேசிக் ரூல்ஸ் இதுதான். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்னா சிம்பிள். இது வந்து நிறைய பேர் அந்த சார்ட் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து அதை எடுக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே ரொம்ப இறங்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்பவே நம்பாதீங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து விற்க சொல்லுவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னா அது 95 ரூபாய்க்கு போகுது, 94 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா ஒரு லோ கட் பண்ணிருச்சு, வித்துருங்க, திரும்ப 80 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை நம்பி நீங்க செல் பண்ணாதீங்க. நீங்க செல் பண்ணுவீங்க, அவன் வாங்குவான். அவன் வாங்கி திரும்ப ஏற்றி விட்டு இப்போ வந்து ஏறிடுச்சு இன்னும் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது வந்து இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது. சார்ட் பார்த்து எந்த ஒரு பொசிஷனுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது. சார்ட் பார்த்து பொசிஷன் எடுக்கலாம். ஸோ சப்போர்ட்டில் இருக்கு, 90 ரூபாய்க்கு வந்துடுச்சு, இதுக்கு மேலே கீழே போகாது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வாங்கலாம். ஆனால் சார்ட் பார்த்து வந்து பொசிஷனை வந்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணக்கூடாது. 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, சரி 110ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸோ இதுக்கு மேலே போகாது அப்படின்னா அந்த சார்ட்டில் வந்து இதுக்கு மேலே போகாதுன்னு தெரிஞ்சால் பொசிஷனுக்கு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சார்ட் பாருங்க, தப்பு இல்லை. ஸோ அதுக்கு மேலே போனால் போயிட்டு போகுது, அதை நீங்கள் வாங்கணும்னு தேவையில்லை. உங்கள் பொசிஷன் ப்ராஃபிட்டில் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டாடா ஸ்டீல் எடுத்துக்கலாம். டாடா ஸ்டீல் வந்து 1050 ரூபாயிலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி 105 ரூபாய்க்கு வந்தது. 105 100ன்னு வாங்கினேன், அது கீழே போயிட்டே இருந்தது, 90 85லாம் போச்சு. ஸோ அந்த இடத்துலையும் நான் வந்து விற்கல, அதை பை பண்ணினேன். திரும்ப அது வந்து டக்குன்னு ரெக்கவர் ஆகி வந்துருச்சு, 110 120ன்னு வந்துருச்சு, இன்னைக்கு 165ல் இருக்கு. ஸோ எந்த ஒரு ஷேர் ப்ரைஸுமே இறங்குனா கண்டிப்பாக ஏறும், இறங்கி அப்படியே ஜீரோ ஆயிடாது. அதாவது அந்த கம்பெனியை பற்றி ஏதாவது பேட் நியூஸ் வந்து அந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருந்தது, 300 ரூபா 350 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் 50 ரூபாய் இறங்கி இன்னைக்கு அந்த கம்பெனி இல்லாமல் போச்சு. ஸோ சில கம்பெனிஸ் வந்து மோசமான கம்பெனிஸை நீங்கள் பை பண்ண அப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல கம்பெனி பார்த்து பை பண்ணுங்க. நிறைய நல்ல கம்பெனிஸ் இப்போ நிறைய இருக்கு. பேங்கிங் செக்டர் இருக்கு, இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கு, டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய இருக்கு நல்ல கம்பெனிஸ் நிறைய இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை பை பண்ணா உங்களுக்கு நிச்சயம் நட்டமே வராது. மார்க்கெட் வந்து இறங்கத்தான் செய்யும், இறங்குனா வேல்யூ குறையும், திரும்ப அது கூடிடும். ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ குறைஞ்சாலும் திரும்ப கூடி நீங்கள் ஆவரேஜ் பண்ணுனா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வரும். ஆவரேஜ் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக செல் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பண்ணுற லாஸ் தான் வந்து எஃப்ஐஎஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டாக போகுது. நம்மளோட பணத்தை அவன் டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மார்க்கெட்டில் வந்து லாஸ் மேக்கிங் பண்ணாதீங்க. எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் அதை வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து வந்து மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் இதில் பார்க்கலாம். நன்றி.